ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Greetings to you all in the name of our Lord Jesus Christ. இந்த 6வது மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த நாளின் காலையிலே நானும் என்னுடைய இளைய மகளும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். I myself and my father, we are very glad to share God's word even on this new month of this first Sunday service. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, And the word for today, உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது எங்கே இருக்கிறது? and where is the Ark of Covenant now? அதை நம்ம ஆதியிலிருந்தே நாம் அதை பார்க்கலாம். Let us see from the beginning. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning, Lord made heaven and earth. அவர் எல்லாவற்றையும் படைத்த பின்பு After God creating all the things, மனிதனை மண்ணினாலே அவர் உருவாக்கினார். and He made the man with the clay. உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். And after His creating, He just gave us living bread to the man. கொடுத்து விட்டு இவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். And He also gave the dominion part to rule over all the things. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவம் செய்தபடினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டான். But due to his disobedience, he was sin and he was driven out of the Eden. ஆனால் அந்த கேருபீன்களையும் சுடரொளி பட்டத்தையும் அதற்கு காவலாக கர்த்தர் வைத்தார். And God made the cherubims and the sword for the garden, guarding the Eden garden. அதுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். And after that, Adam has begot 2 sons. காயின் ஆபேல் ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். He begot Cain and Abel. அது காயின் ஆபேலை கொலை செய்தான். Cain killed Abel. அதுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு சேத்து என்கிற ஒரு மகன் பிறந்தான். And after that, Adam begot Seth. அதற்கு பிற்பாடு ஜனங்கள் பலுகி பெருக தொடங்கினார்கள். And the people started multiplying. அவர்கள் திரளான ஜனங்கள் வந்த பின்பு அவர்கள் எல்லாம் பாவத்தில் விழுந்து போனார்கள். And all the people, due to their wickedness, they fell into the sin. அப்பொழுது நோவாவுடைய காலத்திலே நோவாவின் குடும்பத்தை தவிர மீதி எல்லோரும் பாவம் செய்தபடினாலே நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் அவர் பாதுகாத்தார். And during the time of Noah, only the Noah's family was follow the righteousness in the sight of God. So God protected Noah family alone. நோவாவுக்கு 3 குமாரர்கள் பிறந்தார்கள். And Noah has 3 sons. சேம், காம், யாப்பேத் என்று 3 பேர் பிறந்தார்கள். Shem, Ham and Japheth. அதற்கு பிற்பாடு சேமுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். And after that, God was blessing the Shem's genealogy. அதற்கு பிற்பாடு ஜனங்கள் பெருக தொடங்கினார்கள். And again the people started multiplying. அதற்கு பிற்பாடு தேராகுடைய காலம் வரை ஜனங்கள் விக்கிரக வழிபாடிலே அவர் கடந்து போனார்கள். And from until the period of Terah, the people were started worshipping the idols. அந்த நேரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். And by the time God called Abraham. நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். In Genesis 17 chapter 1 and 7 and 8 verse says, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. Abraham's wife was barren. அதற்கு பிற்பாடு அவர் 100 வயதிலே அவர் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். And at his 100th year, God gave him a son. அதேபோல ஈசாக்குக்கும் 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. Even Isaac's wife was barren for almost 20 years. ஈசாக்குடைய 60வது வயதிலே 2 குமாரர்கள் ஏசா, யாக்கோபு 2 குமாரர்களை பெற்றெடுத்தார்கள். At his 60th year, Isaac begot 2 sons. யாக்கோபுக்கு 12 குமாரர்களும் 1 குமாரத்தியும் பிறந்தார்கள். And Jacob has 12 sons and 1 daughter. அதிலே யாக்கோபுடைய மகன் யோசேப்பு அவன் எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான். And Jacob's son Joseph was sold to Egypt for the slavery. அப்பொழுது தேசத்திலே பஞ்சம் உண்டானபடினால யாக்கோபுடைய குமாரர்கள் அவர் குடும்பத்தினர் 70 பேர் எகிப்திற்கு போகிறார்கள். And all the Jacob's family and his households were moving towards the Egypt due to the famine in the land. அங்கொழுது 430 ஆண்டுகள் அங்கு அவர்கள் அடிமைகளாக மிகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள். And in the Egypt they were under slavery for almost 430 years. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு மோசேயை அனுப்புகிறார். And God heard the slaveryness of Israelites and their sufferings, and God sent Moses. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போக சேர்த்து இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And God said to them that he is able to deliver them from towards the milk and honey land Canaan. அப்பொழுது கர்த்தர் மோசேயை மலைக்கு அழைக்கிறார்.
And then Lord was calling Moses to the mountain. அப்பொழுது 40 நாள் அவன் மோசே தேவனோடு அங்க மலையில இருக்கும் பொழுது And Moses was with God for almost 40 days. யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் அது 8 9ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது In Exodus 25 verse 8 and 9 says, நான் ஜனங்களின் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாய் என்று கர்த்தர் சொன்னார். And God said to Moses to make the place where he can dwell among the people. வேதம் சொல்லுகிறது மோசே அப்படியே செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And here the Bible says that Moses did what God says. அப்பொழுது அவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். And God ordered Moses to build a tabernacle for him. அதுல 3 பிரிவுகளாக பிரிக்க சொல்லுகிறார். And he was asking him to divide into 3 parts. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவுகளாக பிரிக்க சொன்னார். And he was asked him to divide as the court of the tabernacle, holy place and the most holiest place. அப்பொழுது அந்த ஜனங்கள் அங்கே பலி செலுத்த தொடங்கினார்கள். And people started doing sacrificial things there. சாலமோன் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டும் வரை அப்படிதான் முறைமையில் இருந்தது. And until Solomon was building a temple in Jerusalem, it was followed as like that. ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். People were going to the tabernacle and they were started worshipping. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். And now we are going to see about the Ark of Covenant which was kept in the tabernacle. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. And this Ark of the Covenant was placed in the most holiest place. அந்த தேவனுடைய பெட்டிக்குள்ளே And in that Ark of Covenant, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது in Hebrews 9 verse 3 and 4, அதிலே அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. and that Ark of Covenant consists of the golden pot that had manna, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. and it contained Aaron's rod that budded, கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையினுடைய கற்பலைகள் உள்ளே இருந்தது. and it contains tablets of the covenant of God. இந்த பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And wherever when they were taking this Ark of God, there God blessed them. அவங்க கொண்டு போன இடத்துல எல்லாம் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். Wherever they might take and go, God just did a miraculous thing to them. அநேக அற்புதங்கள் இருக்கிறது. நாம் ஒரு சிலவற்றை நாம் பார்க்கலாம். There are so many miracles, but let us we can see few things. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14 லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In Joshua 3 from the verse 14, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க யோர்தானை கடந்து போகிறார்கள். when Israelites were about to cross the Jordan, அப்ப யோர்தானை கடக்கும் பொழுது அங்க முன்னாடி யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. when they were come up to Jordan, they were seeing that Jordan river was overflowing. அப்பொழுது இந்த உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் பட்ட உடனே தண்ணீர் குவியலாய் நின்று போனது. And when the priests who were carrying the ark of the God, and when the feet was dipped in the edge of the water, then all the water was stood still. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அது மாத்திரமல்ல யோசுவா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Not only that, in Joshua 4 verse 13 says, ஏறக்குறைய 40,000 பேர் கடந்து போக மட்டும் அந்த தண்ணீர் குவியலாக நின்று கொண்டிருந்தது. nearly until the 40,000 people when they're about to cross, the water stood still. அந்த உடன்படிக்கையை பெட்டி சுமந்து போகிற ஆசாரியர்கள் கால்கள் பட்ட உடனே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். And the priest's feet who carry the ark of the God does a miracle thing for them. அதே மாதிரி யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 லிருந்து 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In Joshua 6 verse from 1 we can see, அவர்கள் அப்படியே எரிகோவுக்கு கடந்து போகிறார்கள். and they were going throughout the Jericho, அவர்களுக்கு எதிராக எரிகோவுடைய அலங்கம் அடைக்கப்பட்டிருக்கிறது. and the walls of Jericho were shut up. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கையை பெட்டி சுமந்து கொண்டு அந்த எரிகோவுக்கு நேராக கடந்து போகிறார்கள். And the Israel peoples were carrying the ark of covenant and forwarding toward this Jericho. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீங்க 7 நாள் 6 நாள் ஒவ்வொரு முறை சுத்தி வாங்க, 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்கன்னு சொல்றாரு. And God tells to Joshua that you might
came round Jericho for 6 times in 6 days and 7 times in the 7th day. ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah. அந்த 7வது நாள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. At the 7th day, when they were about to shout and praise God, the Jericho wall was ஆமென் destructed. ஹல்லேலூயா. Hallelujah. 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அது 1 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In 1 Samuel chapter 5 from the verse 1, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்துக் கொள்கிறார்கள். and the Philistines were capturing the ark of God, அதை கொண்டு போய் தாகோனுடைய கோவிலில் வைக்கிறார்கள். and they were keeping it in the temple of Dagon, அப்பொழுது தாகோன் முகங்குப்புற கீழே விழுகிறது. and and immediately the Dagon was facing the earth. மறுநாள் அதை தூக்கி நிறுத்தி வைத்து போகிறார்கள். And the next morning they were getting this Dagon unto his possession. மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அது தலை கைகள் கால்கள் எல்லாம் உடல் எல்லாம் தனித்தனியாக உடைந்து கிடக்கிறது. Even on the next day the Dagon was placed in the earth, and all his head and the palms of his hand was distracted. அது மாத்திரமல்ல 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In 1 Samuel chapter 5 verse 9, எதிரிகள் பெட்டியை எடுத்து அந்த காத் என்கிற ஊர்ல கொண்டு வைக்கிறார்கள். when Philistines were taking the ark of covenant and they were keeping it in the place called God, அங்கே அனைவருக்கும் மூலவியாதினாலே கர்த்தர் வாதிக்கிறார். and there God troubled them with the tumors, ஏனென்றால் அது ஒரு வல்லமையுள்ள பெட்டி. because it is a powerful ark. சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In Psalms 132 verse 8 says, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது ஸ்தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும் என்று நாம் வாசிக்கலாம். it was written, arise, O Lord, to your resting place, you and the ark of your strength. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அது 1 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In 2 Samuel chapter 6 from the verse 1, தாவீது அது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவன் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். David was taking this ark of covenant and he was coming up to his place, அதை கொண்டு போய் ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் வைக்கிறார்கள். and this ark of covenant was placed in the house of Obed-Edom. அந்த தேவனுடைய பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And because of this ark of God just blessed the Obed-Edom and all his household. இப்படி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள பெட்டி தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. And this ark of covenant is a blessed one and it's a powerful one. அதேபோல இந்த காலைவேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். And in this morning I just wanted to tell you the people, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். we must have the things that what the ark of covenant concerns. ஏனென்று சொன்னால் இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி என்பது நம்மை தான் குறிக்கிறது. Because and now the ark of covenant is none other than that is we, that is within ourselves. ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah. நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று எப்போதும் தேவனோடு நாம் ஜீவிக்கிறவர்களை கூட உடன்படிக்கை பெட்டி நாம் சொல்லலாம். We must get the salvation and we must dwell along with the Lord, and we are the ark of covenant. நாம் எங்க போறோமோ அங்க ஒரு அற்புதம் நடக்கணும். Wherever we are going, we should see a miracle thing there. நமக்கு எதிரிகள் வரும்பொழுது நமக்கு எதிராய் வருகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். Though the enemies come against them, but they will be distracted. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தவைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். But the things that consist in the ark of covenant must be dwell within us. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. And in the ark of covenant we can see there contains a golden pot that had manna. அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். We can read it in John 6ஆம் அதிகாரம் 32 லிருந்து 51ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது from John chapter 6 verse 32. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதைத்தான் மோசே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பத்தை கொடுக்கவில்லை. Thus the Lord says that Moses did not give the bread that is from the heaven. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. In John 6 chapter 33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவனருடைய அப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The true bread is that our heavenly Father who just gave the bread of life from the heaven. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது In John 6 verse 35 says, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். God says that I am the true bread of life. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In John 6 verse 47 says, இயேசு என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். Jesus says that whoever
whoever believes on me, he shall attain the eternal everlasting life. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது In John 8 verse 51 says, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்னென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். and Jesus says that whoever keeping is unto my words, he shall never see the death. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது. In John chapter 12 verse 48 says, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jesus says that whoever rejects me and my word, I will judge him in the last days. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். Even the word that judge him in the last days. நமக்குள்ளே கர்த்தருடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். We must have that kind of faithful and that kind of words should dwell within us. அடுத்ததாக பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. And next thing we can see Aaron's rod that budded. என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 லிருந்து 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். In Numbers chapter 17 from the verse 1. அப்ப இஸ்ரவேல் புத்திரருடைய வம்சத்தின்படி 12 வம்சங்களுக்கு ஒவ்வொரு கோல்களை கொண்டு வர சொல்லுகிறார். And Moses asked the people of Israel to bring each rod from the 12 tribes. மோசே அதை கொண்டு போய் சாட்சியினுடைய கூடாரத்திலே அந்த பெட்டிக்கு முன்பாக வைக்கிறார்கள். When Moses was keeping all the 12 rods in the tabernacle, அப்ப லேவி குடும்பத்தாருடைய ஆரோனுடைய கோல் மாத்திரம் அது துளிர்க்கிறது, பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுக்கிறது. and from the house of Levi, that is Aaron's rod, was sprouted and was blossomed and it was given ripe almonds. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. துளிர்க்கிற ஒரு வளர்கிற ஒரு முளை விடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. We must have the experience of sprouting and growth. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு ஆசை நமக்குள்ள வர வேண்டும். After when we have started knowing about Jesus, we must have the eagerness to preach about God and gospel. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். We must have some growth in our spiritual life. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். When we see about Apostle Paul, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18 லிருந்து 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது in Acts 9 from verse 18, பவுல் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவன் பிரசங்கம் பண்ண தொடங்குகிறான். after Paul getting baptized, he was preaching about the God. இயேசுவே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்கிறார். He was preaching to the people that Christ is the Son of God. நாமும் அப்படியே ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். And we must do the same thing. மூன்றாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே And third, in the Ark of Covenant, அதிலே கற்பலைகள் இருக்கிறது. we can see the tablets of the covenant. அப்பொழுது அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்முடைய இருதயமாகிய பலகைகளை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும். We must keep the commandments and the tablets of the covenant within our heart. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். In Romans 13 verse 9, Apostle Paul says, எல்லா கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். and all the commandments were summed up by saying, love your neighbor as yourself. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 லிருந்து 31 வரை சொல்லுகிறார். Even Jesus was telling the same thing in Mark chapter 9 verse 34. அதைத்தான் பவுலும் நினைவுபடுத்துகிறார். And that's the thing Paul was remembering us. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In 2 Corinthians chapter 3 verse 3, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says, என்னை கட்டளைகளையும் கற்பனைகளையும் இந்த மையினால் அல்ல, I was not writing all these commandments and the tablets not with the ink, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் but the living spiritual God, கற்பலைகள் அல்ல, not in the tablets of stone. இருதயங்களாகிய சதையாகிய பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். He was telling, but it was written in the tablets of the flesh, that is our heart. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், I just want to tell you, people who are all watching this, நீங்களும் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நீங்களும் மாற வேண்டும். you must also turn to an ark of God. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்டதான காரியம் வசனங்கள் தேவ வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். You must have all this kind of word of God within yourself. நீங்களும் நானும் போகிற இடம் அது ஆசீர்வாதமாக மாறும். Wherever we were traveling, we must be a blessing to many. போற இடத்துல அற்புதங்கள் நடக்கும்.
wherever we go, we will see a miraculous thing. நமக்கு எதிராய் வருகிற எதிரிகள் ஒன்றுமில்லாமல் உடைந்து நொறுங்கி போவார்கள். And whatever and whoever coming against us, they will be destructed and shattered. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். But we must have the living word of God within us. அந்த வார்த்தை என்ற மன்னா நமக்குள்ள இருக்க வேண்டும். And we must have that word of God, that is manna, within ourselves. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். And we must have the experience of preaching God. ஆரோனுடைய தொழிற்த கோலை போல நாம் அப்படியே நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Like Aaron's rod budding, we must sprout day by day. குழந்தையாய் இருந்து அப்படியே நாம் நாளுக்கு நாள் வளருவதை போல ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் வளர வேண்டும். We have the stages of life during from our childhood. Likewise, we must have the spiritual growth in our life. அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். Not only that, we must write all these tablets of commandments and covenants within ourselves in our heart. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இவைகள் எல்லாம் இருந்தது. All these things we can find in the Ark of Covenant. இன்றைக்கு டிவிலயும் யூடியூப்லயும் பல இடங்களில் உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கயோ இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். Even nowadays in TV and YouTube, there were people who were spreading rumors that Ark of Covenant were in some other places. நமக்கு அத பத்தி நமக்கு இப்ப தெரியல. We don't know about that. ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்பது இப்பொழுது நாம் தான் நடமாடுகிற உடன்படிக்கையாக இருக்கிறோம். But now Ark of Covenant is none other than that is we, that is us. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. In John verse 14 says, அந்த வார்த்தை மாம்சமாகி and the word becomes flesh, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் dwelt among us with the full of grace and truth. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And he was the begotten Father who was dwelling within us. அவர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். And our Holy Spirit should dwell within us. அவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். When the Holy Spirit comes within us, he will lead us to the full grace and full truth. அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்கு எச்சரிப்பார். And he will command us and he will tell us about the wrong things and the dangerous things. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். And now I am telling to the people who are watching this. ஆதியிலே உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்திலே அங்கு கேருபீன்களிலே அப்ப தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். In the beginning, when the Ark of Covenant was there, where God placed cherubims for the as a guardian. பாவம் செய்தவர்கள் எல்லாம் வந்து பலி செலுத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். And whoever sinned against God, they came and they sacrificed as things to the God. அநேக மிருகங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. And there were so many animals who were sacrificed. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டார். But here Jesus was got all the sins upon him. ஆகையினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும். So we must accept God and we should baptize, and we must accept the God's word and we should keep it within our heart. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற மன்னா நமக்குள்ளே இருக்க வேண்டும். We must have the manna, that is God's word, within us. நாளுக்கு நாள் வளருகிற அனுபவம் இருக்க வேண்டும். We must have the sprouting and growing things within ourselves. கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். We must have all the God's commandments and the covenants. நாமே தான் உடன்படிக்கை பெட்டி. And we are the Ark of Covenant. நாம் தான் தேவனுடைய பெட்டி. And we are the Ark of God. நீங்களும் நானும் எங்க போறோமோ அங்க பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். And wherever we go, God will do mighty things from us. என்ன ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாதவங்க அந்த ஓபேத்தேதோட வீட்ல பெட்டி இருந்த பொழுது 3 மாதம் இருந்த பொழுது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். And we are reading when the Ark of Covenant was kept in the house of Obed-Edom, God just blessed abundantly Obed-Edom and all his household. நீங்களும் அப்படி எங்க போறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். And wherever you go, God should bless the household because of you. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே அவர் கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். And that word was become flesh and food with the full grace and faith, it was well within us. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த அந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். And we must have the things that what the Ark of Covenant consists. இந்த ஊரடங்கு நாட்களிலே தேவாலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. And even this time of quarantine days, all the churches were closed. தேவாலயங்கள்
திறப்பதற்கு அநேக கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். And there were so many amenities to open the churches. ஆனால் இந்த நாளிலே எப்படிப்பட்ட கலக்கங்கள் வந்தால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But in this time we don't want to worry about whatever the orders and for all the things. காலம் கடைசியாக இருக்கிறது. Because these days are last. நாம் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் ஆகிக்கொண்டிருக்கிறது. And God's coming is very much nearer. நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காலத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். And we must in the period we should tell gospel to many. உடன்படிக்கை பற்றி போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்ததை போல நீங்கள் எங்கு போனாலும் அங்கு ஒரு அற்புதங்களை நடக்க வேண்டும். Wherever this ark of covenant travel there we can see the blessings to them, but we must also be a blessing to many. நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியாக மாற வேண்டும். We should turn out to be a ark of covenant. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. May God bless you all. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray. ஆமென். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோம் தெரிந்தாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோம் தெரிந்தாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெரிந்தாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெரிந்தாத பாக்கியமே. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் நீதி நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 6வது மாதம் 1வது பரிசுத்த நாளின் கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோசேயுடைய காலங்களிலே ஆண்டவரே நீர் மோசே மலையில ஆண்டவரே அழைத்து ஆண்டவரே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லி ஆண்டவரே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற 3 ஸ்தானங்களை உண்டாக்கி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள்ளே இருக்கப்பட்டதை நாங்கள் ஆண்டவரே ஒரு சில காரியங்களை தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உலகம் முழுவதும் தேவாலயங்கள் திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சூத்திரம் இந்த நாளிலே வீடுகள் இருந்தாலும் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் வீடுகளிலே ஒருவேளை ஆண்டவர் எங்கு இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டியாய் நாங்களும் மாற ஆண்டவரே அந்த தகுதிகள் எங்களுக்கும் ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவே மன்னாவை போல வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை போல ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை என்கிற மன்னாவை நாங்கள் அதிகமாய் பெற்றவர்களாய் அதை நாங்கள் ஆண்டவர் உட்கொண்டவர்களாய் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கலாய் எங்களை மாற்றுங்க. ஆரோனுடைய கோல் துளிர்த்த கோலை போல நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நாங்கள் வாசித்ததை போல நாங்களும் நாளுக்கு நாள் உமக்காக நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் துளிர் விட, உமக்காக நாங்கள் பூ பூத்து, உமக்காக கனி கொடுக்க, உமக்காக வாழ எங்களையும் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கற்பலைகளும் கட்டளைகளும் ஆண்டவர் எழுதப்பட்டவைகள் எங்கள் இருதயமாகிய சதையாகிய பலைகளை எழுதப்பட்டு நாங்களும் ஆண்டவர் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு உண்மையாய் நடக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்புகளை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். இந்த காரியம், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.